இந்த அக்கு யாதவ எப்படியாவது கொல்லணும்னு அங்க இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்பவே கொலவெறியோட இருக்காங்க. ஆனா யார் அது முன்னாடி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாவே இருந்தது. தெரிஞ்சோ தெரியாமையோ உஷா இந்த இடத்துல முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. உஷா எல்லா மக்கள்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம பயந்து பயந்து இருக்கணும், நம்ம முயற்சி எடுத்தா மட்டும்தான் அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அக்கு யாதவ் ரொம்பவே பயந்து போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆவறான். அப்போ இந்த மக்கள் எல்லாம் திட்டம் போட்டு எப்படியும் கொஞ்ச நாள்ல அக்கு யாதவ் வெளியே வந்து மறுபடியும் நம்ம எல்லாரையுமே மிரட்ட ஆரம்பிப்பான். அதனால எப்படியாவது அவனை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்றாங்க. அதனால அவங்க வீட்டுல இருக்கிற கூர்மையான ஆயுதங்கள், அருவாமனை, கத்தி அப்படின்னு எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு ஆகஸ்ட் 13, 2004 நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா 200 பெண்களுக்கு மேல கையில கூர்மையான ஆயுதங்களோட கோர்ட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒரு ஆள் கண்டிப்பா இந்த முறை அக்கு யாதவ் வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்கு யாதவ கொலை செய்யறதுக்காக தன் கையில இருக்கிற ஆயுதங்கள்ல எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அங்க இருக்கிற போலீசாரால இவங்களை தடுக்கவே முடியல. ஏன்னா 200 பெண்கள், அதனால போலீசாரால எதுவுமே செய்ய முடியல.